நீங்கள் பார்னெட் ஹோம்ஸை தொடர்பு கொண்டவராக இருந்து வீரின்றி இருந்தாலோ, வீட்டை இழக்கும் அபாயத்தில் இருந்தாலோ அல்லது வீடு போய்விடுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாலோ இந்த சிறிய வீடியோ உங்களுக்காகத்தான். எங்கள் வாடிக்கையாளர் சேவை அதிகாரிகளில் ஒருவருடன் நீங்கள் பேசிய பிறகு உங்கள் விண்ணப்பத்தை மதிப்பீடு செய்வதற்காக சில ஆவணங்களை அனுப்பும்படி நாங்கள் கேட்கலாம். பாதுகாப்பான இணைப்புடன் கூடிய ஒரு மின்னஞ்சல் உங்களுக்கு வரும். அந்த ஆவணங்களை எப்படி பதிவேற்றுவது என்பதை இந்த வீடியோ தெளிவாக காட்டும். முதலில் உங்கள் மின்னஞ்சலை பாருங்கள். ஸ்பாம் அல்லது ஜங்க் கோப்புறையையும் மறக்காமல் பாருங்கள். எங்களிடமிருந்து இணைப்புடன் கூடிய ஒரு செய்தி வந்திருக்கும். தொடங்குவதற்கு அந்த இணைப்பை தட்டுங்கள். அந்த இணைப்பு உங்களை உள்நுழைவு திரைக்கு அழைத்துச் செல்லும். உங்கள் மின்னஞ்சல் முகவரியை உள்ளிட்டு நெக்ஸ்ட் என்பதை தட்டுங்கள். முதல் முறையாக உள்நுழையும் போது கடவுச்சொல் ஒன்றை அமைக்கும்படி கேட்கப்படுவீர்கள். திரையில் காட்டப்படும் விதிகளுக்கு ஏற்ப ஒரு கடவுச்சொல்லை தேர்ந்தெடுத்து அதை உறுதிப்படுத்தி சப்மிட் என்பதை தட்டுங்கள். இப்போது நீங்கள் உள்நுழைந்து விட்டீர்கள். உங்கள் முகப்புத் திரையில் ஹோம்லெஸ்னஸ் ரிடக்ஷன், வீரின்மை குறைப்பு என்பதை தேர்ந்தெடுங்கள். அங்கே உங்கள் விண்ணப்பத்தின் நிலையும் ஒரு மெனுவும் தெரியும். திங்ஸ் யூ நீட் டு சப்ளை, நீங்கள் வழங்க வேண்டியவை என்பதை தட்டுங்கள். நாங்கள் கேட்டுள்ள ஆவணங்கள் இங்கே காட்டப்படும். எடுத்துக்காட்டாக உங்கள் அடையாளச் சான்றும் குடியேற்ற நிலைச் சான்றும், நீங்கள் வீரின்றி இருப்பதற்கான சான்று, கையொப்பமிட்ட உறுதிமொழி பக்கம் ஆகியவை. ஒரு ஆவணத்தை பதிவேற்ற அப்லோட் டாக்குமெண்ட் ஆவணத்தை உங்கள் போனிலேயே செய்யலாம். ஐபோனில் நோட்ஸ் ஆப் மூலம் நேரடியாக ஸ்கேன் செய்யலாம். பெரும்பாலான ஆண்ட்ராய்டு போன்களில் கூகுள் டிரைவ் மூலம் ஸ்கேன் செய்யலாம். இந்த இரண்டும் இயலவில்லை என்றால் அடோபி ஸ்கேன் ஆப்பை இலவசமாக பயன்படுத்தலாம். ஸ்கேன் செய்தால் கோப்பு பதிவேற்றத்துக்கு ஏற்ற சிறிய அளவிலேயே இருக்கும். கேமராவில் எடுத்த புகைப்படங்கள் பெரும்பாலும் அளவில் மிகப்பெரியவை. பதிவேற்றும் முன் எல்லா பக்கங்களும் இருக்கின்றனவா, அவை சரியான வரிசையில் உள்ளனவா, எதுவும் வெட்டுப்படவில்லையா என்று சரிபாருங்கள். பிறகு கோப்புக்கு தெளிவான பெயர் கொடுங்கள். எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஜனவரி 2026. ஒவ்வொரு ஆவணத்தையும் தனித்தனி PDF ஆக வைத்திருங்கள். எல்லாவற்றையும் ஒரே கோப்பில் போடாமல் பாஸ்போர்ட்டை ஒரு கோப்பாகவும் வங்கி அறிக்கையை இன்னொரு கோப்பாகவும் வையுங்கள். தயவு செய்து ஒவ்வொரு கோப்பையும் 20 மெகாபைட்டுக்கு குறைவாக வைத்திருங்கள். ஒவ்வொரு ஆவணமும் சரியான பிரிவில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்யுங்கள். எடுத்துக்காட்டாக உங்கள் அடையாளச் சான்று ஐடி ஃபார் யோர்செல்ஃப் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் மெம்பர்ஸ், உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குமான அடையாளச் சான்று என்ற பிரிவில் சேர்க்கப்பட வேண்டும். நாங்கள் கேட்டுள்ள ஒவ்வொரு ஆவணத்தையும் அனுப்புவது மிகவும் முக்கியம். அவை அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கும் வரை உங்கள் விண்ணப்பத்தை முன்னெடுக்க எங்களால் முடியாது. அதாவது உங்கள் அடையாளச் சான்று, நீங்கள் வீடின்றி இருப்பதற்கான சான்று மற்றும் கையொப்பமிட்ட உறுதிமொழி பக்கம். ஆவணங்களை பதிவேற்றும் முன் அவை உங்கள் விண்ணப்பத்துக்கு தொடர்புடையவைதானா என்று சிறிது நேரம் ஒதுக்கி சரிபாருங்கள். ஒரே ஆவணத்தை மீண்டும் மீண்டும் பதிவேற்றுவதையும் கேட்கப்படாத தகவல்களை பதிவேற்றுவதையும் தவிருங்கள். உங்கள் விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும். அடுத்த நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். நீங்கள் வீடின்றி இருந்தாலோ, வீட்டை இழக்கும் அபாயத்தில் இருந்தாலோ தயவு செய்து காத்திருக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் உங்கள் ஆவணங்களை அனுப்புகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கு உதவ முடியும்.